இப்ப இந்த முயற்சிகள் எல்லாம் ஏதோ தாவேகாதான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் செய்கிறது. இதுதான் குதிரை பேரம். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் யாரும் பண்ணலையா அப்படின்னா 2006, 2011 திமுக ஆட்சி காலத்தில் திமுக மைனாரிட்டி அரசாங்கம் தான். அந்த ஆட்சி காலத்துல 2009 கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் திமுகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக இணைகிறாரு. மறுபடியும் திமுகவிலேயே சீட்ல நின்று பை எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த மாசம் வராரு. லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோல அப்பட்டமாக சபீர் அகமது இன்னும் பலர் இந்த மாதிரி கலைஞர் அன்னைக்கு குதிரை பேரத்துல ஈடுபட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. 2006 தேர்தலில் தாவைக்க மாதிரி அன்றைக்கு திமுக தனியாக தேர்தல் சந்திக்கல. அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் இவங்களோட சேர்ந்துதான் கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்கிறாரு. அதுல 96 சீட்ல டிஎம்கே ஜெயிக்குது, 34 சீட்ல காங்கிரஸ், 18 சீட்ல பாட்டாளி மக்கள் கட்சி, 9 சீட்ல சிபிஎம், சிபிஐ 6 சீட்டு, இப்படி 163 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இவர்களுக்கு எவருக்கும் வெளியிலிருந்து, அதாவது இன்றைக்கு தாவேக ஏடிஎம்கேல இருந்து தான் ஆதரவு வாங்கிட்டு இருக்குல்ல, கூட்டணியில இல்லாம கூட்டணி தன்னோட கட்சிக்கு எதிர்த்து ஓட்டு போட்ட ஒரு கட்சியில இருந்துலாம் எப்படி இப்போ ஒவ்வொரு சீட்டையா வாங்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி எந்த சூழலுமே திமுகவுக்கு அமையவில்லை. 96 சீட்டு வாங்கியதால் அதை மைனாரிட்டின்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணியாக 163 சீட்டை ஜெயிச்சிருந்தது திமுக. ஓகே, அப்போ இந்த சபீர் அகமது சொல்றாருல, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் இவங்க கதை என்னன்னு வரீங்களா? அதுல ஒருத்தரோட கதையும் இருக்குது, அதையும் நான் சொல்றேன். அனிதா ராதாகிருஷ்ணனும் இந்த ராமகிருஷ்ணனும் ஏடிஎம்கே எம்டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு டிஎம்கேக்கு வராங்க. எப்போ 2009 எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறாங்க. 2006 ஏற்கனவே ஆட்சி அமைச்சு, அமைச்சரவை அமைச்சு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணனும் ராமகிருஷ்ணனும் வராங்க. அதே மாதிரி தேர்தலுக்கு முன்பு ஏடிஎம்கேல இருந்து பிரிந்து வந்த ராஜா கண்ணப்பன் டிஎம்கேல நின்று எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார். அவரு ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அவர் ஏடிஎம்கே போறாரு. அந்த தொகுதியில டிஎம்கே சார்பாக சுப மத்திய அரசன் நின்று ஜெயிக்கிறார். அதாவது 2 பேர் உள்ள வராங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன். அதே மாதிரி ராஜா கண்ணப்பன் வெளியில போறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த 2 சீட்டோ 3 சீட்டோ கலைஞருக்கு அவசியமே இல்லை. அவருக்கு போதுமான கூட்டணி கட்சிகள் யாரு, பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறமாக காங்கிரஸ், இடதுசாரிகள் அத்தனை பேரும் ஆதரவோடு தான் அவர் 5 வருஷம் நீட்டா ஆண்டு போனாரு. அப்பட்டமாக தாவேக கட்சி எடப்பாடியை சந்திக்காம சிவி சமூகத்தை சந்திக்குது. அதுலயே அங்க தெரிஞ்சிச்சு ஒரு பேரம் நடந்துட்டு இருக்குன்னு. அவங்க தன்னுடைய கட்சி விதிகளை மீறி, கட்சி தலைமையை மீறி ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேக ஓட்டு போடுறாங்க. அங்கேயும் அங்க மீறப்படுது. டிவிகேவோட அமைச்சரவை 10 நாட்களாக இந்த ஏடிஎம்கே காரங்களுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ வருவாங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவங்கள உள்ள வச்சுக்கலாங்க. ஆக தொடர்ந்து இவ்வளவு நடந்து இதெல்லாம் சட்டப்பூர்வமாக சரியாகாது அப்படின்னு தான் ஒவ்வொருத்தராக எம்எல்ஏக்கள், அதாவது மொத்தமா கட்சி தாவல் கிடைச்சிக்கலாம். தனித்தனியா வாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீங்க ராஜினாமா கொடுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆதரவு சொன்னீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சூழல்கள்ல இவரோட முகம் மட்டும் வரவே வராது. விஜய், அதாவது தவறுகள் நடக்கும் பொழுதெல்லாம் விஜயின் முகம் வராது. அதாவது அவர் ஏதாவது நல்லது செய்யற மாதிரி ஒரு சீன் காட்டினா விஜய் ஆணையிட்டார், முதல்வர் விஜய் ஆணையிட்டார் அப்படின்னு நியூஸ் சொல்லணும். ஆகவே மக்களை நம்ம வெறுமன வரலாற்று தகவல்கள் மட்டும் உண்மையை மட்டும் எடுத்து சொல்லாம பொய் பேசுற ஆட்களையும் சேர்த்து அம்பலப்படுத்தணும். இந்த சபீர் அகமது ஆகட்டும், இன்னும் இதை பேர் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும். அவர்கள் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய தகவல்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுல இருந்து நாம நிறைய கத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் விழிப்புணர்வுக்கான ஒரு காலம் சூழ்ந்திருக்குது. இந்த சூழலை நம்ம பயன்படுத்திக்குவோம்.